ஹாய் எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பொங்கல் கிடையாது. ஸோ செகண்ட் டே தான், அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் எங்களுக்கு ரியல் செலப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே எங்களோட நேட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. ஸோ அப்படியே அங்கே நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் வந்துட்டு மாடு, ஆடு, கோழி, அப்படி வயல் வரப்பு எல்லாமே நிறையா இருக்குது. அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி வந்தாச்சு. ஸோ அங்கே ஈவினிங் டைமில் தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறனால அங்கே பொங்கலுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே எழுந்திரிச்சு மாட்டை குளிப்பாட்டி, ஆடு, கோழி எல்லாத்தையுமே குளிப்பாட்டி அவங்களுக்கு பொட்டு வச்சு, கொம்புக்கு அன்னைக்கு தான் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே மேக்கப் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்துட்டு அறுவடை டைமில் இருக்க நெல்லை வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் படியில் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ அதை என்னை வந்துட்டு பறிச்சுட்டு வர சொன்னாங்க. அதனால் நம்ம போகும்போது அப்படியே இந்த வியூ செம்மையாக இருந்துச்சுங்கிறனால அதை ஒரு லிட்டில் கவர் பண்ணிவிட்டு அப்படியே பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா, நீங்கள் தான் பொங்கல் வைக்கணும், நாங்கள் தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபைட்டே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விடுங்க, நான் பொங்கல் வைக்கிறேன்ட்டு நான் உள்ளே போய் கொஞ்சம் கலாட்டா பண்ணி அப்படியே பொங்கல் வச்சாச்சு. ஸோ பொங்கலுக்கான ஒர்க் அந்த சைடு போயிட்டு இருந்தாலுமே இந்த சைடு வந்துட்டு தோரணம் கட்டணுங்கிறனால நாங்கள் எங்களோட காட்டில் இருந்தே வந்துட்டு மஞ்சள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் மாமா, அத்தை எல்லோரும் சேர்ந்து அதை கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் ஒரு 6:30 போல் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் பட்டியில் தான் சாமி கும்பிட்றனால கோலம்லாம் போட்டு, படையல் போட்டு, எங்களோட முன்னோர்களுக்கும் நாங்கள் அன்றைக்கி தான் சாமி கும்பிடுவோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து அப்படியே ஒன்றா சாமி கும்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த பொங்கல். உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட மாட்டுக்கு பொங்கல் ஊட்டி நாங்கள் இந்த பொங்கலை முடிச்சிட்டோம். பை பாய்.